செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ட்ரூலி நஸ்ரத் சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இனி செய்திகளை காணலாம். தலைப்புச் செய்திகள். குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய நஸ்ரத் கல்வி குழுமம். 11ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிய தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி. ஓவிய போட்டியில் பங்கேற்று பரிசுகள் பெற்ற நாஸ்ரத் பள்ளி மாணவர்கள். நாஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப். கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாஸ்ரத் பள்ளி மாணவர்கள். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சிறப்பு போட்டிகள். இனி விரிவான செய்திகளை காணலாம். குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய நஸ்ரத் கல்வி குழுமம். கடந்த 14/11/2024 அன்று நாஸ்ரத் குழுமத்தின் அனைத்து பள்ளிகளிலும் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அனைத்து மாணவர்களும் வண்ண வண்ண மலர்களை போன்ற அழகிய ஆடைகளுடன் பள்ளிகளில் உலா வந்தனர். குழந்தைகள் தினம் விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. வகுப்பு வாரியாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பல மாணவ மாணவியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். குக் வித்அவுட் ஃபயர், ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், வெஜிடபிள் கார்விங், கிரியேட்டிவ் ஆரிகாமி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் மாணவர்களின் தனித்திறமையையும் அவர்களின் குழு ஆளுமையையும் நிரூபிக்கும் நாளாக கடந்த வாரம் முழுவதும் காணப்பட்டது. நேரு மாமாவின் பிறந்த நாளை மாணவர்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் கொண்டாடினர். போட்டிகளில் பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளியின் முதல்வர்கள் பரிசுகளையும் வாழ்த்துகளையும் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். 11ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடிய தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி 2013ஆம் ஆண்டில் நவம்பர் 6ஆம் தேதி துவங்கப்பட்டு 11 ஆண்டுகள் முடிவடைந்து 12ஆம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கின்றனர். 2 ஆசிரியர்கள் மற்றும் 45 மாணவர்கள் கொண்டு துவங்கி இன்று 41 ஆசிரியர்கள் மற்றும் 800 மாணவர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அழகிய ஆலமரமான நாஸ்ரத் குழுமத்தின் ஒரு விழுதாக சிறந்த முறையில் வளர்ச்சி பெற்று வருகிறது. இச்சிறப்புமிக்க பள்ளி தினத்தை ஜபத்துடன் ஆரம்பித்து நடனம், பாடல் மற்றும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களும் மூத்த ஆசிரியரான திருமதி விக்டோரியா அவர்களும் கேக் வெட்டி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர். ஓவிய போட்டியில் பங்கேற்று பரிசுகள் பெற்ற நாஸ்ரத் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியும் தாட்சர் டெக்கார் இன்டீரியரும் இணைந்து நடத்திய குழந்தைகளுக்கான ஓவிய கலை போட்டியில் 700 மாணவர்கள் 3 பிரிவுகளாக பங்கு பெற்றனர். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கொடுக்கப்பட்ட ஓவியத்திற்கு வண்ணம் தீட்டுதல், 4 முதல் 6ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஓவியத்திற்கு பெயிண்ட் செய்தல், 7 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டினர். தாட்சர் டெக்கார் இன்டீரியர் CEO திரு தரணிதரன் அவர்கள் மற்றும் அஷ்மிதா பார்த்திபன் அவர்கள் தலைமையில் பிரிவுகளின் அடிப்படையில் முதல் 3 பரிசுகள் வழங்கப்பட்டது. பரிசுகளை வாங்கிய மாணவர்களும் பங்கு பெற்ற மாணவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். குழந்தைகள் தின நாளை முன்னிட்டு தாட்சர் டெக்கார் இன்டீரியர் நடத்திய குழந்தைகளுக்கான ஓவியக்கலை போட்டிக்கு ஊக்கமும் பரிசும் அளித்ததற்கு நாஸ்ரத் குழுமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்தனர். நாஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப். கடந்த வாரம் சாஹா கராத்தே அகாடமியில் நடத்தப்பட்ட சாம்பியன் ஆஃப் சாம்பியன் போட்டியில் ஆவடி காமராசர் நகர் நாஸ்ரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் மாஸ்டர் M. குருராகவன் கலந்து கொண்டு அனைத்து தடைகளையும் சவால்களையும் தாண்டி முதலிடம் பிடித்தார். நாஸ்ரத் பள்ளி மாணவர்கள் படிப்பில் மட்டுமல்லது அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற நாஸ்ரத் பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் YMCA மெட்ராஸ் ஸ்கூல் வாய்ஸ் CCI மற்றும் ஃபெடோட் இந்தியா சார்பாக தேசிய அளவில் தமிழ் மற்றும் ஆங்கில கட்டுரை போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவி டி பிரகன்யா தர்ஷினி ரூபாய் 3000, 9ஆம் வகுப்பு மாணவன் ஆர் கேலப் ரூபாய் 2000, பி ஹாஸ்னா 12ஆம் வகுப்பு மாணவி 500, ஏ மஃப்ரா பர்வீன் 8ஆம் வகுப்பு மாணவி ரூபாய் 500,
ஜோஷ்வா டேனியல் 10ஆம் வகுப்பு மாணவன் ரூபாய் 500 போன்ற ரொக்க பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இதனை ஒருங்கிணைத்த ஆங்கிலத்துறை ஆசிரியை திருமதி ஜெனிடா கிறிஸ்டோபர் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் சுழற்கோப்பை வழங்கினார். நசரத் பள்ளி மாணவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. கல்வியில் மட்டுமின்றி தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கள் தனித்திறமையை உலகமெங்கும் எடுத்துச் செல்பவர்கள் என்று பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், பெற்றோர்களும் பெருமிதம் கொண்டனர். தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற சிறப்பு போட்டிகள். கடந்த வாரம் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு இடையேயான தனித்திறமையை நிரூபிக்கும் பலதரப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். சிந்தி மாடல் ஸ்கூலில் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் என்ற போட்டியில் கலந்து கொண்டு மோஷிகா முதல் பரிசும், அதனைத் தொடர்ந்து நாத்தல்லா ஸ்கூலில் எக்ஸ்டெம்போர் என்ற போட்டியில் கலந்து கொண்டு தன்வந்த் 2ஆம் பரிசும், குவிஸில் சித்தார்த் மற்றும் சுர்ஜித் முதல் பரிசும் பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தி நாசரத் அகாடமி பள்ளியில் வருடா வருடம் வேத வசனங்களை ஒப்பித்தல் மற்றும் எழுதுதல் தேர்வு நடைபெறும். தேர்வு தி நாசரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் ஸ்கிரிப்சர் யூனியன் குழுவின் தலைமையிலும் நடைபெற்றது. இப்போட்டியில் தி நாசரத் அகாடமி பள்ளியில் பயிலும் 130 மாணவ மாணவியர்கள் வகுப்பு வாரியாக கலந்து கொண்டனர். தேர்வில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளில் தலா 90 மாணவ மாணவிகள் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று தி நாசரத் அகாடமி பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பள்ளியின் முதல்வர் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.